என்ன தேவா வண்ணா துணி கொடுத்துக்கிட்டு வர மாதிரி தூட்டி வர்ற? உங்களுக்கு எல்லாம் புது ட்ரெஸ் கொண்டாந்துருக்கேன்டா. என்ன பூ துணியா? அப்ப நீங்க தீபாவளியா? இல்ல. பொங்கலா? அப்ப உன் பிறந்த நாளா? இல்லடா. அப்ப எதுக்கு தான் குடுக்குறேன்? எல்லாரையும் கூப்பிடு சொல்றேன். ஏய் மாடசாமி கருப்புசாமி குப்புசாமி டேய் எல்லாம் வாங்க. என்ன அட்டகாசமா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்வளவு வெள்ளையா துணி போட்டதே இல்லையே. அவன் எதுக்கு குடுக்குற? அதாவது இந்த ஊருக்கு நான் முத வந்தப்போ இதே புளியந்தோப்புல ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ பேர் என்ன, அவ எங்க இருக்கா, அவங்க அப்பா யாரு, இந்த விவரம்லாம் யார் எனக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் 10 பவுன் செயின் தரேன். 10 பவுன் சங்கிலியா? அடங்க ஒக்க மக்கா டேய். அவ யாரு பெத்த பிள்ளையோ, அவ எங்க இருக்காளோ? தேவா அந்த பொண்ணோட அங்க அடையாளங்கள்லாம் என்ன, மச்சங்கச்சுன்னு சொல்றாங்களே அதெல்லாம் எந்த இடத்துல இருக்கு? இதையெல்லாம் குத்து மதிப்பா சொல்லு தேவா. குத்து மதிப்பா சொல்லணுமா? அவ அழக வச்சு பார்க்கும்போது பேரு அலமேலுவா இருக்கும். குணத்துல கொஞ்சம் கோவக்காரி, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா கலர்ல சுத்தமான பசும்பால். இவ்வளவு விவரமா சொல்றியே, டச் பண்ணிட்டியா? செல்வா தூங்கு ராஜா தூங்கு. அத்தா நீ எவ்வளவு தாத்தா படிச்சிருக்க? 11வது வரைக்கும் படிச்சிருக்கேன்பா. எனக்கும் படிக்கணும் ஆசையா இருக்கு. எப்ப தாத்தா பள்ளிக்கூடம் திறப்பாங்க? இந்த கிராமத்துக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்குதோ அன்னைக்கு தான்ப்பா பள்ளிக்கூடம் திறப்பாங்க. என்னைக்கு விடுதலை கிடைக்கும்? நம்ம ஊருக்குள்ள பறந்துட்டு இருக்குதே ஒரு கொடி, அது எப்ப இறங்கி இந்த தேசிய கொடி பறக்குதோ அன்னைக்கு தான் நம்ம கிராமத்துக்கு சுதந்திரம் கிடைக்கும். என்ன தாத்தா வளவன்னு பேசிக்கிட்டு இருக்க? இந்த கொடி பறந்தா நான் படிக்கலாம் அவ்வளவுதானே? அவ்வளவுதான்ப்பா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். என்னங்க காலங்காத்தால கத்தியோட நிக்கிறீங்க? சின்னையாவுக்கு சௌரமனோட சொல்லி பெரிய மனுஷன் உத்தரவுங்க. நீங்க? ஐயாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட சொல்லி உத்தரவுங்க. அப்ப நீங்க? ஐயாவுக்கு தண்ணி ஊத்தி விட சொல்லி உத்தரவுங்க. என்னடா அது அதிசயமா இருக்கு. ஷேவிங் பண்ண ஒருத்தர், எண்ணெய் தேய்க்க ஒருத்தர், தண்ணி ஊத்தி விடுறது கூட ஒருத்தரா? ஏன் கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, நானே செஞ்சுக்க மாட்டேனா? சாமி நீங்க பெரிய வீட்டுக்காரருங்க, இதெல்லாம் செஞ்சு கூடாதுங்க. பெரிய வீட்டுக்காரன்னா எல்லாரும் பிறக்கும் போது அம்மனமா தான் பிறந்தோம். நான் மட்டும் நான் பட்டு சட்டையோட பிறந்தேன். போங்கயா. பெரிய மனுஷன் சொல்லி செய்யலன்னா எங்க உடம்புல தலை இருக்காதுங்க. அது மட்டும் இல்லைங்கய்யா, உங்களுக்கு சௌரம் பண்ணா போனா என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பட்னியா இருப்பாங்க. இந்தாங்க இது வச்சுக்கோங்க. அண்ணன் கேட்டாருன்னா எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுன்னு சொல்லணும். சரிங்க ஐயா. நல்லா இருக்குங்கய்யா. என்னது இது? என்ன எதுக்கு? சும்மா உட்காருங்க. அம்மா எங்க ஓடுறீங்க? நீ யாரு? என்ன மறந்துட்டீங்களா? அம்மா 7 வயசுல குளத்துல சோப் போட்டேன்னு சொல்ல போற அதானே? எல்லாம் நல்லா ஞாபகம் வந்துருச்சு. நீ நம்ம மயில்சாமி மாமா பொண்ணு பவானி தானே? ஹாய். அப்புறம் என்ன, சத்தம் போடாம உட்காருங்க. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி. அம்மா அம்மா சொல்லி வந்திருக்கணும். மந்திரிக்கு தானே வந்திருக்கேன். தேவா என்ன புள்ள சத்தம் கேட்டுச்சு? படமெல்லாம் உருண்டு கிடக்கு. எனக்கு பயமா இருக்கு, விட்டுரு. ஐயோ என்ன குளிக்கிற இடத்துல சத்தம் கேக்குது? தேவா தேவா அடியே என் புள்ளைய போட்டு இந்த பாடு படுத்துற. பாருங்கம்மா, இதோட இம்சை தாங்க முடியலம்மா, காப்பாத்துங்கம்மா. அத்தை இத்தனை வருஷம் கழிச்சு மச்சான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு, ஆசை என்ன தேய்ச்சி விட்டு அழுகுறாரு. என்னப்பா மாமன் பொண்ணு தானே, ஆசையா தேய்ச்சி விடுறா. தேஞ்சா போயிடுவேன், தேய்ச்சிக்க. இங்க வாடி. இங்க பாருமா, இவ எவ்வளவு குண்டா இருக்கா பாரு. இவ என்ன படுத்துற பாடு இருக்கே சொல்ல முடியலம்மா. எனக்கு மயக்கமே வந்துரும் போல இருக்கு. எவன் கிட்ட மாட்ட போறாளோ? ஹை, நான் உங்களை தவிர வேற யார்கிட்டயும் மாட்ட மாட்டேனே. பாத்தீங்களா எப்படி ஆடுறா பாத்தீங்களா? அப்பா அவன் ஆளுதான்ப்பா வளர்ந்திருக்கா, அறிவு வளரவே இல்ல, பிறந்த மாதிரியே இருக்கா. அப்படியாமா? சரி குளிச்சிட்டு ரெடியா இருங்க, சினிமா கோட்டைக்கு போலாம். ஏன் அங்க என்ன தைக்கணுமா? ஐயோ குறும்பா. ஊர்வசி ஊர்வசி டேக்கி டேசி பாலிசி மாப்பிள்ளைய கையில போட்டா டெய்லியும் நீ பிசி. எங்க மாப்பிள்ள இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. உள்ள கூட்டிட்டு போய் மூட கரெக்ட் பண்ணுங்க. அட சும்மா இரு, அல்ல கையில அடக்கி வாசிங்கடா. யோ கொடைய ஒழுங்கா புடி. என்னங்க சொல்லு. பெரிய மனுஷனை பார்க்கணும்னு வெளியூர்ல இருந்து காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம். பெரிய மனுஷனை பார்க்கணும்னா காத்துக்கிட்டு தான் இருக்கணும். என்னங்க இது,
நான் கேட்டப்ப குளிக்கிறாரு பல்லுலகான்னு சொன்னீங்க. இப்ப அவங்க கேட்டப்ப காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றீங்களே. பெரிய மனுஷன் தோட்டத்தோட இதுதான் கட்டி வச்சிருக்காங்களா? மரியாதையா பேசு. நீயும் ஒரு சரக்கோட வந்திருந்தா நேரம் உள்ள போயிருக்கலாம். மாப்ள ஐயா என்ன ஸ்ட்ரா போட்டு குடிச்சிட்டு இருக்கிற? கிளாஸ்ல குடிச்சா வாய் தொண்டையெல்லாம் புண்ணாகும். இது நேரா வயிற்றுக்கே போகும். வயிறு புண்ணான பரவாயில்லையா? ம். அறிவோ அறிவுடா. இந்த பாரு இவதான் இன்னைக்கு பொண்டாட்டி. இன்னைக்கு பொண்டாட்டியா? ஆமாடா, ஒரு கல்யாணம் பண்ணிருந்தா ஒரு பஸ் நைட்டு. உனக்கு தான் டெய்லி கல்யாணம் டெய்லி பஸ் நைட்டு. எப்படி ஆளு? போதும் ராப்சர். அடே அட இரு, வேண்டானா அப்புறம் இந்துல இருக்கிற. இந்தா இதோட கையெழுத்து போடு. கையெழுத்தா? அட நீ கை நாட்டா மறந்து போச்சப்ப. போடு. எதுக்கு இது? என் லட்சிய கனவு என்னன்னா உனக்கு ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டணும். மணி மண்டபம்லாம் செத்ததுக்கு அப்புறம் தானே கட்டுவாங்க. யோகியர்களுக்கு மாப்பிள கட்டுவாங்கிற நம்பிக்கையில தைரியமா மண்டை போடலாம். நாம ஃப்ராட் இல்ல. இந்த மாதிரி ஏதாவது கட்டி வச்சிருந்தோம்னா தான் போனா போகுதுன்னு அதுல பொழைப்பாங்க. இல்லைன்னு வைய ஆத்துல எடுத்து விட்டுருவானுங்க. நாய் நிறைந்தீங்க. சரி சரி, நீ போய் கட்டு மாமா. ஏன் முட்டை இவர் உன்னை மாமா மாமான்னு ஆசையா கூப்பிடுறாரு. இவர் என்ன உனக்கு நெருங்கின சொந்தமா? உறவு முறையிலையும் மாமா, தொழில் முறையிலையும் மாமா. வெக்கமே இல்லையா? கிடையவே கிடையாது. நீ போய் மணி மண்டபம் கட்டு மாமா. வாடி. பாரதி, ம்? என்னப்பா? எங்கம்மா ஒரு கொலுசை காணோம்? இதோப்பா. 2 கொலுசு வாங்கி கொடுத்தேன்ல, ஒரு கொலுசு இருக்கு. அந்த இன்னொரு கொலுசு எங்க? அந்த இன்னொரு கொலுசு தான்ப்பா இது. என்ன வாழைப்பழ காமெடி பண்றியா? இந்த கால் கொலுசு எங்க? அது வந்துப்பா அன்னைக்கு மாந்தோப்புக்கு விளையாட போனல்ல, ஆ. அவங்க எங்கேயோ தொலைஞ்சிருச்சுப்பா. ஆ, வெள்ளி கொலுசை தொலைச்சிட்டேன்னு சாதாரணமா சொல்ற. இந்த பாரு, எங்க கொலுசை தொலைச்சியோ அங்க போய் நீயே தேடி எடுத்துட்டு வா. நான் கொலுசை மட்டும் தொலைக்கலப்பா, என் மனசைய சேர்த்து தொலைச்சிட்டேன். அதையும் தேடி எடுத்துட்டு வந்துட்டா ஆ, போய் அவரை தேடி எடுத்துட்டு வந்துடுறேன். அவரையா? இல்லப்பா, அந்த கொலுச. சாயங்காலத்துக்குள்ள கொலுசோட வர்ற, இல்ல காதுல கழுத்து இருக்கிறதெல்லாம் கழட்டிடுவேன். போ. சரிப்பா. கொலுசை தேடி வருவா வருவா, நானும் தினம் குரங்கு மாதிரி மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கேன். நான் மாலையே காணுமே. நம்ம கொலுசு வருது. ஹாய். என் கொலுசு உங்ககிட்ட தான் இருக்கா? எஸ் மை டார்லிங். என் கொலுச கொடுங்க. உன் பேர் என்ன? உன் வீடு எங்க இருக்கு? உங்க அப்பா யாரு? இதுக்கெல்லாம் பதில் சொல்லு, கொலுசு கொடுத்துறேன். ஆஹா, சொல்ல மாட்டேன். அப்ப கொலுசு கொடுக்க மாட்டேன். ஐயோ, என் கொலுச கொடுங்க. நான் என்ன உன்கிட்ட 5-10 கடனா கேட்டேன்? பேரை தானே கேட்டேன். சொன்ன நான் குறைஞ்சா போயிடுவேன். எங்க அப்பா திட்டுவாரு, கொலுசு கொடுங்க. நானும் பாக்குறேன் ஹீரோ விட்ட கிராம்ஃபோன் ரெக்கார்ட் மாதிரி சும்மா கொலுசு கொடு கொலுசு கொடுன்ட்டு. ஏண்டி இதை விட்டா வேற வார்த்தை உனக்கு தெரியாதா? தயவு செஞ்சு என் கொலுச கொடுங்க, நான் போகணும். பேரை சொல்ல நான் கொடுக்க மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். இப்படி மரியாதை கேட்டா நீ சொல்ல மாட்ட. உன்னை அப்படியே கட்டி புடிச்சு கன்னத்துல ஒன்னு கொடுத்து கேட்டதான் சொல்லுவேன் நினைக்கிறேன். இந்த வரேன். ஐயோ, என்னடா எங்க ஐயா பொண்ணு பின்னாடி சுத்துற? என்ன பட்டுன்னு போட்டீங்களே பிரதர். இப்ப நான் எதுக்கு வந்தேன்னா, இது சும்மா அப்படியே ஜாலியா சுத்தி பார்த்து போலான்னு. சும்மா ஜாலியா வந்தியா? அப்ப ஜாலியா ஒண்ணு போட்டுற வேண்டியதான். ஒன்னு தான் பொம்பளை பொறிக்கணும், நீயுமா?
நீங்க அடிக்கிறீங்க நான் வாங்கிட்டு இருக்கேன்னா அது கருத்தை நான் கையால் ஆகாதவன்ல என்னாலே திருப்பி அடிக்க முடியும். திருப்பி அடிப்பியா? ஏன்பா அந்த பெரிய மனுஷன் தான் நம்ம ஆட்டி படைக்கிறான்னா அவன் தம்பி என்ன பாவம் பண்ணா? அவனுக்கு உங்களுக்கு என்ன தகராறு? ஐயா வந்தவன் யாரு? ஒரு மிருகத்தோட தம்பி. அவன் காத்து கூட நம்ம தோட்டத்து மேல படக்கூடாது. அவன் சுவாசிக்கிற காத்தை தான் நாமும் சுவாசிக்கிறோம். அதுக்காக காத்தே வேண்டாம்னு சொல்லிட முடியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க. அவன் வீட்டு மேல பறக்கிற காக்கா குருவி கூட நம்ம வீட்டு மேல பறந்துச்சு சுட்டுடுவோம். ஐயோ ஐயோ, இந்த நேரத்துல எதுக்கு வந்தீங்க? கொலுசு கொலுசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். போட நான் புடிச்சுக்கிறேன். அது காதலுக்கு மரியாதையா இருக்காது கண்மணி. நானே மேல வந்து கொடுத்துறேன். ஐயோ, எப்படி வருவீங்க? அப்படியே பாத்துட்டு எப்படி வரான் பார். ஆ, கண்ணியின் கடைப்பார்வை காட்டிவிட்டால் மண்ணில் காதலருக்கு LIC பில்டிங்கும் ஒரு கடுகாம். கொலுச கொடுங்க. சரி இப்போ பேரு சொல்லு. கொலுசு கொடுக்குறேன். சொல்ல மாட்டேன். அப்ப நானும் தரமாட்டேன். தரலன்னா பரவாயில்ல, இங்க இருந்து போயிடுங்க. இத பாரு, போறத பத்தி ஒண்ணு இல்ல, போயிடுவேன். அப்புறமா நான் போயிட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. வெளியே வந்து எங்க எங்க நெட்டி பாப்ப. அந்த ஏக்கத்துல அப்படியே துரும்ப எழிச்சு போயிடுவ. எழிச்சு போயிட்டா அசிங்கமாடுவல்ல. இதெல்லாம் தேவையா? நல்லா திங்க் பண்ணி பாரு. எல்லாம் பண்ணி பார்த்துட்டே இப்ப இடத்த காலி பண்ணுங்க. சரி போறேன். போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒன்னு கொடுத்துட்டு போறேன். ஜஸ்ட் a minute, don't feel. போஸ்ட் பண்ணிடுறேன். என்னது இது? லெட்டரு வெளியே போஸ்ட் பண்ணா 2 நாள் ஆகும். இதுனா இமிடியேட் சர்வீஸ். படிச்சு பாரு. ஒரு கடிதம் எழுதினேன். அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.